ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சின்னதா, என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அண்ணா, நான் எப்படி அப்படி நினைப்பேன்? நீ கண்டிப்பா என்னை காப்பாத்திடுவ, என்னை வெளியில கொண்டு போயிடுவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப எதுக்காக கவலைப்படுறீங்க? இல்ல அண்ணா, ஒவ்வொரு தடவையும் நான் செய்யாத தப்புக்கு இப்படிதான் வந்து மாட்டிக்கிறேன். உன்னையும் அப்பாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க. நீ எனக்காக போராடி உண்மையை கண்டுபிடிச்சு என்னை நிரபராதின்னு நிரூபிச்சு என்னை வெளியில கூட்டிட்டு போற. ஆனா நம்ம வாழ்க்கையில இது ஒரு தொடர்கதை மாதிரி நடந்துகிட்டே இருக்கே. இதை நினைச்சாதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்காண்டோம். நான் உங்க 2 பேரையும் ரொம்ப வேதனைப்படுத்துறேன்லப்பா. என்ன சின்னதா, நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்கண்ண, நீ எங்க வருத்தப்படுவோம் தான் நாங்க வேதனைப்பட்டு இருந்தோம். நீ பண்ணாத தப்புக்காக லாக்கப்ல இருக்க. நீ எதுக்கு குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ணும்? கண்ணு, நீ பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. அதுக்கு நீ எதுக்கு கலங்கணும்? இந்த கேடு கட்ட காரியத்தை எவன் பண்ணானோ அவன் தான் கலங்கணும். கண்ணு, நீ தைரியமா இரு. ஆமாங்க சின்னதா. சார், என் பையன் இப்படி கீழ்த்தரமான காரியத்தை பண்ணிருக்க மாட்டான் சார். அவன் மேல வன்மம் இருக்க யாரோ தான் இதை பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு அவனை வெளியே விட்டுருங்க சார். சார், இதுல நாங்க செய்ய எதுவும் இல்ல. நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க. என்னங்க சார்? கமிஷனர் மேடம் வெறும் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்திருக்காங்க. மத்தபடி உங்க ஹஸ்பண்டுக்கு எதிரா எந்த சஸ்பெக்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஆனா நாங்க என்கொயரி பண்ணி சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம். கமிஷனர் மேடம் மனசு வச்சா உங்க ஹஸ்பண்ட் ஈஸியா வெளியில வரலாம். அதுக்கு என்ன பண்றதுன்னு பாருங்க, போங்க. சார், இந்தாங்க, இது உங்க பையனோட செல்போனு. நீங்களே வச்சுக்கோங்க. சின்னதா, உங்களை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்துருவேன். தைரியமா இருங்க.